எல்லாருக்கும் வணக்கம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம இந்த டியூவல் மோட் பிரிண்டரை எப்படி நம்ம மொபைலில் பேர் பண்ணிவிட்டு சரக்கு ஆப் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் ரிசிப்ட் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, லேபிள் ஸ்டிக்கர் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் இந்த டியூவல் மோட் பிரிண்டரை எப்படி மொபைலில் பேர் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது, இந்த பேப்பர் எப்படி லோட் பண்ணுறதுன்றதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிரிண்டரை வந்துட்டு இங்கே பவர் பட்டன் இருக்குது இல்லைங்களா, இதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ண உடனே இதில் பேப்பர் இல்லைன்னா நோ பேப்பர் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். அடுத்தது ஒரு பீப் சவுண்ட் வந்து கேட்கும் பேப்பர் இல்லைன்னா. இங்கே வந்து ஒரு லிவர் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த லிவர் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ எப்பயுமே நீங்கள் பேப்பர் மாற்றும் போது இந்த பவர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிரிண்டரை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த லிவரை இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பில்லு போடுறதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த தெர்மல் ரிசிப்ட் ரோலை வந்து இதில் வச்சுட்டு லாக் பண்ணிடுறோம். அண்ட் தென் இந்த பிரிண்டரில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சி டைப் சார்ஜிங் போர்ட் இருக்கும். ஸோ இது மூலயமா இந்த பிரிண்டர் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே இந்த பிரிண்டரோட ப்ளூடூத் நேம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் பிரிண்டர் சொல்லிவிட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போது உங்களோட மொபைலில் எடுத்துக்கோங்க. மொபைலில் இருந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் ப்ளூடூத் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளூடூத் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் டிவைஸில் வந்துட்டு இந்த டிவைஸ் மாடல் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பின் நம்பர் கேட்கும். மோஸ்ட் ஆஃப் த பிரிண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டியூவல் மோட் பிரிண்டர்ஸில் 0000 தான் பின்கோடு. அது நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து இப்போ பேர் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ பேர்டு டிவைஸில் வந்து காட்டுது. இப்போ நம்ம சரக்கு ஆப்பில் இருந்து நம்ம யூஸ்வலாக நம்ம தெர்மல் பிரிண்டர் வந்து கனெக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, ரிசிப்ட் பிரிண்டர், அதே மாதிரி தான். ஸோ பிரிண்டர் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளூடூத்தில் 3 இன்ச்சு இந்த மாடல் பிரிண்டரை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு பிரிண்டர் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நார்மலாக பில்லு போடுறதுக்கான மெத்தட் இது. அதாவது இந்த டியூவல் மோட் தெர்மல் பிரிண்டரில் ரிசிப்ட் ரோல் மட்டும் போட்டுட்டு எப்படி நம்ம மொபைல் கூட கனெக்ட் பண்ணுறதுன்றதுக்கான ஒரு ஸ்டெப்பு. இப்போது இந்த லேபிள் ரோலை எப்படி போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் ஐக்கான் ஒன்று இருக்கும். கீழே வந்து செட்டிங்ஸ் இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபீட் பட்டன் அழுத்துனீங்கன்னா பேப்பர் வந்து மேலே வரும். ஸோ கீழே இருக்கிறது செட்டிங்ஸு. நீங்கள் மோடு மாற்றுறதா இருந்தாலும் சரி, இல்லை இந்த பிரிண்ட் ஆகுது இல்லைங்களா, இந்த பிளாக் கலர் இதோட டென்சிட்டி அந்த திக்னஸ் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணுன்னாலும் இந்த செட்டிங்ஸ் மூலிமா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் நான் மோடு மட்டும் மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இதை கிளிக் பண்ணுறேன். அடுத்தது 2வது தடவை, அதான் 2 தடவை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கரண்ட் மோடு என்னன்றது இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. இந்த கரண்ட் மோடு டிஸ்பிளே ஆகும்போதே நீங்கள் மேலே இருக்கிற ஃபீட் பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டர் வந்து தெர்மல் மோட்லேருந்து லேபிள் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ மறுபடியும் நான் செய்கிறேன். ஸோ செட்டிங்ஸ் 2 தடவை ப்ரெஸ் பண்ணிட்டேன், மேலே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து கரண்ட் மோடு வந்து லேபிள் மோடுன்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா ரீஸ்டார்ட் டு யூஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த ரீஸ்டார்ட் டு யூஸ் அப்படின்னா இதில் இந்த மாதிரி மோடு மாற்றுறதுனால இதுக்குள்ளே இருக்கிற கமாண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ பிரிண்டரை வந்துட்டு அதுவாக ஆஃப் ஆகிடும். நம்ம தான் மேனுவலாக வந்து ஆன் பண்ணணும். இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேபிள் மோடில் இருக்குது. ஸோ இப்போ லேபிள் மோடில் இருக்கும்போது நம்ம நார்மலாக பில்லு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ப்ராப்பராக பிரிண்ட் ஆகாது. ரேண்டமாக வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் வந்து வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மொபைலில் இருந்து செட்டிங்ஸில் லேபிள் பிரிண்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லேபிள் பிரிண்டரில் ப்ளூடூத் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் அகைன் இதே பிரிண்டர் மாடல் நேம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது லேபிள் பிரிண்டர் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. சேம் பிரிண்டர் தான், லேபிள் மோட்லேயும் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிட்ருக்கும். இப்போ நீங்கள் இந்த பார்கோடு ஸ்டிக்கர் இந்த லேபிள் ரோல் இருக்குது இல்லைங்களா, இந்த லேபிள் ரோல் வந்து இதில் லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா பிரிண்டரை ஆஃப் பண்ணிக்கணும். இந்த லிவரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டம்மி வந்து உங்களோட பாக்ஸ்லேயே வரும் இந்த டியூவல் மோட் பிரிண்டர் கூடவே. இந்த டம்மி எதுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி லேபிள் ஸ்டிக்கர் ரோல் வந்து நீங்கள் லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த டம்மி இருந்தால் தான் உங்களுக்கு சைடில் வந்துட்டு
ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்து போகாது, கரெக்டாக வரும். அது தேவை. இந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி இந்த டம்மி வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சில ரோல் யூஸ் பண்ணும்போது இங்கே எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும், பேப்பர் வந்து இப்படி ஷேக் ஆகும். அதுக்காக இந்த டம்மி வந்து வைப்பாங்க. அது உங்களுக்கு அலைன்மெண்ட் பார்த்துட்டு நீங்கள் இந்த டம்மியை யூஸ் பண்ணலாமா வேணாமான்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பிரிண்டர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த இதோ இருக்குது இல்லைங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, பேப்பர் சைஸை வந்து இப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 இன்ச் ரோல் போட்டு கூட நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை எந்த சைஸில் உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர் ரோல் வருதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சைஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டம்மியை வந்துட்டு எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ரைட் சைடு, அதாவது பிரிண்டருக்கு உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த டம்மியை வந்துட்டு இந்த மேலே ஒரு ஷேப் தெரியுதுங்களா, இந்த ஷேப் வந்து பிரிண்டருக்கு அடிப்பக்கம் போகும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி வச்சுட்டோடனே உங்களுக்கு வந்து இது ஆடாது. இப்போது இந்த ரோலை வந்து நீங்கள் ஃபிட் பண்ணுறதுக்கு இது வேணும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அகைன் நம்ம ஒரு ஸ்டிக்கரை இந்த லைட்டாக மேலே எடுத்துகிட்டு நம்ம வந்து லாக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த பிரிண்டர் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் வந்துட்டு ரிசிப்ட் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை லேபிள் போடுறதா இருந்தாலும் சரி, ஒரு மோட்லேருந்து இன்னொரு மோடுக்கு மாற்றுறீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு இதில் செட்டிங்ஸை மாற்றணும். அண்ட் தென் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உள்ளார பேப்பரை வந்து கரெக்டான பேப்பரை வந்து நீங்கள் லோட் பண்ணணும். ஸோ இது வந்து பிரிண்டரோட சில செட்டிங்ஸ். இது இப்போ நம்ம ஆப்பில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சரக்கு ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சரக்கு ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் இந்த பார்கோடுன்ற ஆப்ஷன் வந்து காட்டாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட சரக்கு ஆப் செட்டிங்ஸில் ஜென்ரல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஜென்ரல் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எனேபிள் பார்கோட் QR கோட் ஸ்கேனர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைலை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராடக்ட்ஸில் வந்து பார்கோட் ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா அதை ஸ்கேன் பண்ணி பில்லு போட முடியும். பார்கோடு ஸ்டிக்கரும் இதில் இருந்து ஜென்ரேட்டும் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ பார்கோடு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த பார்கோட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சுருந்தீங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கும் பார்கோட் அப்படின்னா அது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த பார்கோடு அப்டேட் பண்ணுற ஸ்க்ரீனில் மேலே அந்த 3 டாட் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கிளியர் பார்கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு பார்கோடு வச்சுருக்கீங்க, அதை வந்து ஃபுல்லாகவே ரீசெட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக போட போகிறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். இதில் நான் டெலீட் ஆல் கொடுக்கும்போது என்டையராக எல்லா பார்கோடுமே வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஒரு ஆர்டரை நான் வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அகைன் அந்த 3 டாட் மெனுவில் ஆட் பார்கோட் செலக்ட் பண்ணுறேன். இது வந்து மேனுவல் அப்படின்னா நீங்கள் மேனுவலாக வந்துட்டு ஒரு நம்பராக நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். இப்போ இந்த பிளெயின் சாலிட் ஷர்ட்டுக்கு வந்து 1ன்னு ஒரு பார்கோடு என்ட்ரு பண்ணுறேன். அடுத்தது இந்த நிட் டிஷர்ட்டுக்கு வந்துட்டு 2ன்னு சொல்லிட்டு ஒரு பார்கோடு என்ட்ரு பண்ணுறேன். சிலதுக்கு வந்துட்டு நான் ஒரு 100 கொடுக்குறேன்னா ஃபாஸ்ட்டாக கொடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கோடு வந்து நீங்கள் மேனுவலாக கொடுக்குறதுனா இந்த மாதிரி 1 by 1 கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் எக்ஸ்டர்னல் ப்ளூடூத் ஸ்கேனர் மூலிமா ஸ்கேன் பண்ணாலும் இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வேணும், நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா இந்த மெனுவை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் என்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போது அகைன் இந்த ஆட் பார்கோடை செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் நான் மறுபடியும் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுன்னா, அது ஆல்ரெடி இருக்கிற பார்கோடு இல்லாமல் பெண்டிங், அதாவது பார்கோடு ஆட் ஆகாத ஐட்டத்துக்கு எல்லாமே இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பார்கோடு வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த பார்கோட்ஸ் தான் வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ண உடனே இதில் வந்து வரும். இப்போ பார்கோடு வந்து நம்ம கோடு வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு. அந்த ஸ்டிக்கருக்கான டிசைன் எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா? ஸோ அகைன் இந்த ஏதாவது ஒரு ஐட்டமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த என்னோடய ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போது இந்த சேரீ கலெக்ஷன் இருக்குது இல்லைங்களா, காட்டன் சில்க் சேரீ, அதில் வந்துட்டு பிட்டாம்பரின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணும்போது இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்து எம்டியாக இருக்கும். இந்த லேபிள் டிசைன் ஸ்க்ரீன் வந்து எம்டியாக இருக்கும். எதனால் எம்டியாக இருக்குது அப்படின்னா நான் இன்னும் எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே ஸ்டிக்கர் இன்னும் டிசைன் பண்ணலை.
இப்போது உங்களுக்கு இந்த பிரிண்டர் கூடவோ இல்லை நீங்கள் தனியாக வாங்குகிற பார்கோட் ஸ்டிக்கர் சைஸை வந்து உங்களுக்கு தெரியணும். அந்த சைஸை தான் வந்துட்டு நம்ம ஆப்பில் வந்து இங்கே மேலே வித்து ஹைட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். இதில் வந்து நீங்கள் அதை என்ட்ரு பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிஃபால்ட்டாக கொடுக்குற சைஸ் பார்த்தீங்கன்னா 40, ஹைட்டு வந்து 30. ஸோ இந்த 40, 30ன்றது நான் இங்கே கொடுத்துட்டேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த உள்ளே இருக்கிற டிசைன் பேலட் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டிக்கரில் என்ன பண்ணுவோம், நம்மளோட கடை பேரை வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் வச்சுருக்கோம் இப்போதைக்கு. ஒன்று டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, இன்னொன்று பார்கோடு ஜென்ரேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறது, தேர்டு வந்து ஒரு லைன் வந்து நம்ம ஆட் பண்ணுறது. இப்போது ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆட் டெக்ஸ்ட்ன்றதை கொடுக்கலாம். இந்த ஆட் டெக்ஸ்ட் மூலயமா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். இங்கே நீங்கள் என்ன வேணாலும் என்ட்ரு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சும்மா ஹலோன்னு என்ட்ரு பண்ணுறேன். இது வந்து அந்த டெக்ஸ்ட்டு சைஸ் வைக்கிறது. இப்போ நான் டெக்ஸ்ட்டு சைஸ் வச்சதுக்கப்புறம் இது போல்டாக வேணுமா இல்லை ரெகுலர் ஃபாண்ட் வேணுமான்றதை சூஸ் பண்ணிக்கலாம். இது சென்டராக வேணும்னா அந்த ஃபீல்ட், அதாவது அந்த ஹலோன்ற டெக்ஸ்ட்டுக்குள்ளார அது வந்து சென்டராக இருக்கும். இப்போ நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா டெக்ஸ்ட்டையுமே நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ கடை பேர் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கடை பேரை மேனுவலாகவும் டைப் பண்ணலாம். நம்ம வந்துட்டு இந்த ஸ்டிக்கரில் ஃபார்முலா மோடு வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஃபார்முலா மோடு அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை ஒரு ஸ்டிக்கருக்கு நீங்கள் இந்த இன்புட்டை கொடுத்தாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஸ்டிக்கருக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே அது வந்து அப்ளை ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஸ்க்ரீனில் டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த அட்டுன்ற சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணணும். இந்த அட்டு சிம்பிளை யூஸ் பண்ணும்போது ப்ரீடிஃபைண்டாக நம்ம வந்துட்டு சில கீவேர்ட்ஸை நம்ம லோட் பண்ணி வச்சுருக்கோம். அது மூலிமா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோட வேலையை வந்து எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அட்டு பிஸ்னஸ் நேம்ன்றது வருது இல்லைங்களா, இந்த பிஸ்னஸ் நேம்ன்றதை சூஸ் பண்ண உடனே எனக்கு வந்துட்டு இந்த ஆப்பில் இருக்கிற பிஸ்னஸோட பேர் வந்து ட்ரெண்ட்ஸ் ஃபேஷன், அந்த பேர் வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அட் ஐட்டம். ஸோ இந்த அட் ஐட்டம் எடுக்கும்போது இப்போ நான் என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணோம் அந்த ப்ராடக்டோட பேர் வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. இதை நான் டேரெக்டாகவே டைப் பண்ணலாம். எதனால் அட் ஐட்டம் யூஸ் பண்ணுறேன்னா இந்த டிசைன் வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. இந்த டெம்ப்ளேட்டு உங்கள் கடையில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ளிகபிள் ஆகிடும். இப்போ இதோட சைஸை வந்து நான் கம்மி பண்ணுறதுனா இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி கம்மி பண்ணிக்கிறேன். இதை வந்து இங்கே சென்டராக வச்சுட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட், இப்போது ரேட் கார்டு ஒரு வெரைட்டிஸாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த பிட்டாம்பரின்னு சொல்லிட்டு, இந்த வேரியண்ட்டோட பேர் வந்து பிட்டாம்பரி, அதை வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்தது வந்து ஒரு லைன் ஆட் பண்ணோம்னா ஒரு லைன் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சிரமமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு டிசைனுக்கு பண்ணிட்டாலே உங்களுக்கு எல்லா டிசைனுக்குமே இந்த லைன் வந்து அப்ளிகபிள் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லைன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த ரேட் கார்டை வந்துட்டு நம்ம எங்கே வேணுமோ அந்த இடத்த செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரேட் கார்டு வந்து செட் பண்ணிட்டேன். அடுத்தது இதுக்கு எம்ஆர்பி கொடுத்துருந்தேன்னா அட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பின்றது சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு எம்ஆர்பி வந்து 620 ருபீஸ் இருக்குது. இப்போ செல்லிங் ப்ரைஸ் வேணும்னா அதே மாதிரி அட் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸுன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 600 சொல்லிட்டு இருக்குது. இப்போ நான் எனக்கு எது எம்ஆர்பி எது ப்ரைஸுன்றதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு மறுபடியும் ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதில் நான் வந்து எம்ஆர்பின்றதை நான் வந்து டைப் பண்ணுறேன். இது உங்களுக்கு டிசைன் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பில்லிங் ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ அகைன் நான் கடையில் விற்கிற ப்ரைஸ் வந்து நான் இதில் என்ட்ரு பண்ணுறேன். ப்ரைஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபீல்டு க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்கோட். ஸோ பார்கோட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட் பார்கோட் இருக்குதுங்களா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இங்கே அட்டு டைனமிக்ன்றது டிஃபால்ட்டாக வரும். டைனமிக் அப்படின்னா நம்ம அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த வேல்யூ தான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராடக்ட்டுக்கும் அதுவாக எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் மேனுவலாக ஒரு கண்டென்ட்டை வச்சு ஒரு பார்கோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு இதோட வித்தை சூஸ் பண்ணிவிட்டு ஜென்ரேட் பண்ணிங்கன்னா அதுக்கான QR கோடு வந்து வந்துடும். உங்களுக்கு அங்கே ஜென்ரேட் ஆனதே இங்கே வரணும் அப்படின்னா இங்கே அட்டு டைனமிக். பர்மனெண்ட் அப்படின்னா என்னென்னா இந்த ப்ராடக்ட் ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க, அது கடைசி அந்த ப்ராடக்ட்டை டெலீட் பண்ணுற வரைக்கும் அந்த பர்மனெண்ட் பார்கோடுன்றது வந்து மாறவே மாறாது. ஏன்னா அது டேட்டா பேஸ்லேருந்து ஜென்ரேட் ஆகிறது, நீங்கள் மேனுவலாக ஜென்ரேட் பண்ணுறது இல்லை. அந்த டேட்டா பேஸ்லேருந்து ஜென்ரேட் ஆகிறது ஸ்கேன் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் எக்ஸ்டர்னல் பார்கோட் ஸ்கேனர் யூஸ் பண்ணுற மாதிரியா இருந்தால் நீங்கள் பர்மனெண்ட் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணலாம். பட் டைனமிக் தான் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பில்லு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ டைனமிக் சூஸ் பண்ணிவிட்டேன். இதில் எனக்கு பார்கோட் ஃபார்மேட்டில் வேணும்னா இதை நான் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை QR கோடு ஃபார்மேட்டில் வேணும்னா வெறும் QR கோடுன்றது சூஸ் பண்ணிக்கலாம். அந்த கோடுக்கு கீழே என்ன வேல்யூ வந்து அந்த கோடில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஷோ பார்கோட் டெக்ஸ்ட்ன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷோ பார்கோட் டெக்ஸ்ட்ன்றதை நான் வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு டைனமிக் QR கோடு வந்து நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன். இப்போ அதில் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 10ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்டோட பார்கோடு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10. இப்போ இது வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போது இந்த பார்கோடு ஸ்டிக்கர் வந்து நான் டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன். இது நான் ஜஸ்ட்டு சேவ் மட்டும் பண்ணணும் அப்படின்னா இங்கே மேலே இருக்கிற சேவ் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். பிரிண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா இங்கே நான் சேவ் அண்ட் பிரிண்ட்னு கொடுத்தேன்னா இந்த பார்கோடு அதாவது இந்த டியூவல் மோட் பிரிண்டரில் அந்த ஸ்டிக்கர் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ சேவ் அண்ட் பிரிண்ட்டுன்றதை கொடுக்குறேன். எப்படி பிரிண்ட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். எப்பயுமே இந்த டியூவல் மோட் பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் மேலே இருந்துச்சு அப்படின்னா அது பிரிண்ட் ஆகிறது கொஞ்சம் டவுட்டு தான். இப்போ எப்படி இதில் பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த டம்மி வந்து வைக்கலாமா இல்லை எடுத்துடலாமான்றதை டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பிரிண்ட்டு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிடுச்சு. பிரிண்ட் ஆகும்போது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் டிசைன் பண்ணுற ஸ்டிக்கர் வந்து இதில் பிரிண்ட் ஆகும். நீங்கள் எத்தனை குவான்டிட்டி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதில் ஆட் ஆகிட்டே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு குவான்டிட்டி கொடுத்தேன் சேவ் அண்ட் பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு, அதனால் ஒரு ஸ்டிக்கர் பிரிண்ட் ஆச்சு. இப்போ உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி தேவைப்படுது அப்படின்னா நம்பர் ஆஃப் காப்பீஸ் இருக்குது இல்லைங்களா, நம்பர் ஆஃப் காப்பீஸில் வந்துட்டு நான் இங்கே மேனுவலாக நீங்கள் என்ட்ரு கூட பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு 10 காப்பி கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அவுட்புட் வந்து 10 பீசஸ் வந்து வரும். இப்போ நான் 10 குவான்டிட்டி கொடுத்துட்டேன். இப்போ சேவ் அண்ட் பிரிண்ட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 10 குவான்டிட்டிஸ் வந்து உங்களுக்கு வரும். இது தெர்மல் பேட்டரி பேக்கப் பிரிண்டர்ன்றதுனால உங்களுக்கு ஸ்பீடு இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது நீங்கள் டைரக்ட் பவர் சப்ளையில் வர பிரிண்டரோட அவுட்புட்டுக்கும் இந்த மாதிரி பேட்டரி பேக்கப்பில் வர பிரிண்டர் அவுட்புட்டுக்கும் ஸ்பீடு வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை பிரிண்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்டில் வேணுமோ இது நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டிக்கலாம். இது எப்படி பில்லு போட முடியும் அப்படின்னா நீங்கள் நம்ம ஆப்பில் வந்துட்டு ஜஸ்ட்டு இப்போ மெயின் ஸ்க்ரீன் இருக்குது இல்லைங்களா, இந்த மெயின் ஸ்க்ரீனில் இருந்துட்டு சென்டரில் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்கோட் ஸ்கேனர் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டத்தை வந்து ஸ்கேன் பண்ணுறேன். ஸோ ஸ்கேன் பண்ண உடனே இந்த ஐட்டம் வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்துடுச்சு. ஜஸ்ட்டு ஆட் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ என்ன ஐட்டம் நம்ம வைக்கிறோமோ அது வந்து ஆட் ஆகிடும். நம்ம குவான்டிட்டி கவுண்ட் எதாவது இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது மூலிமா வந்துட்டு உங்களுக்கு பில்லிங் ப்ராசஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் டைப் பண்ணும்போது ஐட்டம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கால் வேறு ஐட்டம் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரு தடவை நீங்கள் உங்களுக்கு மேன் பவர்லாம் இருக்குது இல்லைனா உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா உங்களோட ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணிவிட்டு பில்லு போடும்போது உங்களோட டைம் வந்து அந்த இடத்துல சேவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் மறக்காமல் வந்துட்டு லேபிளில் ஒன்ஸ் நீங்கள் ஸ்டிக்கர் பிரிண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரிசிப்ட் ரோல் போட்டுட்டு இதில் மோடு வந்து நீங்கள் மாற்றிக்கணும். லேபிள் பிரிண்டரில் இருந்துட்டு ரிசிப்ட் பிரிண்டர் மோடுக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு தான் பில்லு வந்து பிரிண்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு ஐட்டம் தான் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. நீங்கள் வந்துட்டு இப்போது உங்கள் கடையில் எத்தனை ஐட்டம் இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஜஸ்ட்டு இப்போ ஒரு ஐட்டத்தை நீங்கள் டிசைன் பண்ணிட்டாலே வேறு ஏதாவது ஒரு ஐட்டம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஐட்டத்துக்கு சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டிசைன் அப்படியே தான் இருக்கும். இதுக்கெலாம் இன்னும் பார்கோடே அப்ளிகபிள் ஆகலையோ அந்த ஐட்டத்துக்கு எல்லாமே புது டிசைன் வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிசைன் போட்டிங்க, அந்த டிசைன் வந்து பர்டிகுலராக சில ஐட்டத்துக்கு மட்டும் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்ம மேலே வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுறதுக்கு, இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் இந்த டிசைனை வந்து நான் காப்பி பண்ணிட்டேன். எனக்கு சில ஐட்டம்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது, அது எல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் பார்கோட் ஆப்ஷனில் போயிட்டு மெனுவில் கிளியர் பார்கோட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் நீ ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் போடுறேன் அப்படின்னா நான் அகைன் இப்போ எல்லா ஐட்டத்துக்குமே நான் புதுசாக பார்கோட் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டேன். இப்போ ஏதாவது ஒரு ஐட்டத்துக்குள்ளார போகிறேன், அங்கே வந்து இருக்கிற ஐட்டம்ஸ் எனக்கு டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா இது எனக்கு தேவையில்லை, பழைய டிசைன் இதுன்னா இங்கே கிளியர் ஆல் ஆப்ஷன் மூலிமா நீங்கள் இதை கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பழைய டிசைனை காப்பி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் பேஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டிசைன் வந்து இந்த ஐட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இது வந்து அப்ளிகபிள் ஆகிடும்.
அதாவது இந்த ஐட்டத்தோட ரேட்டு, இந்த ஐட்டத்தோட செல்லிங் ப்ரைஸு, எம்ஆர்பிக்கு ஏற்ற மாதிரி இது இந்த ஸ்டிக்கர் அப்டேட் ஆகிடும். இது ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மற்ற ஐட்டத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் டிசைன் பண்ணும்போது மட்டும் இந்த வித்து அலைன்மெண்ட் எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை சேவ் பண்ணுங்கள். ஏன்னா சில ஐட்டத்துக்கு ப்ராடக்ட் நேம் சின்னதாக இருக்கும், சிலதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ நீங்கள் சின்ன ஐட்டத்தை வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிங்க அப்படின்னா பெரிய டெக்ஸ்ட் இருக்கிற ஐட்டம் நேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போகிறதுனால இந்த ஸ்டிக்கரை விட்டு வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்டிக்கர் டிசைன் பண்ணும்போது பெரிய நேம் இருக்கிற ஒரு ஐட்டத்தை சூஸ் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் சென்டராக வச்சுட்டு அது மூலயமா நீங்கள் ஸ்டிக்கர் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. எம்ஆர்பியில் நீங்கள் ஸ்டிக்கரில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எல்லா ஐட்டத்துக்குமே நீங்கள் எம்ஆர்பி கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இந்த எம்ஆர்பி ஆப்ஷன் இதில் வைக்க தேவையில்லை. அதை நீங்கள் ரிமூவ் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களோட எல்லா பொருளுக்குமே நீங்கள் பார்கோட் ஸ்டிக்கர் நீங்களே டிசைன் பண்ணிவிட்டு நீங்களே பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த விதமான அடிஷ்னல் சாஃப்ட்வேர்ஸோ இல்லை அடிஷ்னல் பிரிண்டர்ஸோ நீங்கள் பே பண்ணிவிட்டு யூஸ் பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது. இந்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்கெலாம் சப்போர்ட்டாக இருக்குன்னா, நீங்கள் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு பேக்கரி இல்லை ஒரு துணி கடை, மளிகை கடை இல்லை ஒரு பேப்பர் மார்க் மாதிரி போகிற பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிரிண்டர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பில்லும் போட்டுக்கலாம், ஸ்டிக்கருமே பிரிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லா ஐட்டத்துக்குமே பிரிண்ட் பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு தேவையான சில ஐட்டத்துக்கு மட்டும் நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். கடையில் நீங்கள் இல்லைனாலுமே கடையில் வேலை செய்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை ஸ்கேன் பண்ணி பில்லு போடுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். உங்கள் மொபைலில் கேமரா குவாலிட்டி அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பெட்டர் அந்த ஒயர்லெஸ் பார்கோட் ஸ்கேனர் நம்ம ஆல்ரெடி காமிச்சிருக்கோம். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற பார்கோட் ஸ்கேனர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம மொபைல்லே அதை கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா சரக்கு ஆப்பில் செட்டிங்ஸில் ஜென்ரல் செட்டிங்ஸில் இப்போ நம்ம ஆல்ரெடி எனேபிள் பண்ணோம் இல்லைங்களா, எனேபிள் பார்கோட் QR கோட் ஸ்கேனர், அதுக்கு கீழே ஸ்கேன் பார்கோட் யூஸிங் பார்கோட் ஸ்கேனர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் எக்ஸ்டர்னல் டிவைஸ் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நீடு இருக்குது இல்லை அந்தமாரி டிவைசஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.